டைம் அண்ட் ஒர்க்கில் இந்த கொஸ்டின் ப்ரீவியஸாக எஸ்எஸ்சி எக்ஸாம்பிள் கேட்டுருவாங்க. ஏ ஒரு வேலையை தனியாக செஞ்சாருன்னா 7.5 மணி நேரத்தில் செஞ்சு முடிப்பாரு. அதே பி தனியாக செஞ்சா 10.5 மணி நேரத்தில் செஞ்சு முடிப்பாரு. 2 பேரும் சேர்ந்து ஒன்றா அந்த வேலையை செய்கிறாங்க. 3.5 மணி நேரம் மட்டும் வேலை செய்கிறாங்க. அப்போ மீதி எவ்வளோ வேலை பேலன்ஸ் இருக்குன்னு கேட்குறாங்க. டைம் அண்ட் ஒர்க்கில் இந்த கொஸ்டின் பார்க்க தான் பெரிய கொஸ்டின் தெரியுது. பட் கொஸ்டின் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா பார்த்தோன்னே ஈஸியாக அந்த மாதிரி சால்வ் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி சம் கேட்டாங்களா எப்படி குயிக்காக சால்வ் பண்ணுறது பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்முடைய அகாடமியில் ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங்க்கு நியூவாக புக் லான்ச் பண்ணியிருக்கோம். நீங்கள் எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, லைக் டிஎன்பிசி, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி இந்த மாதிரி எந்த ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, இந்த புக் உங்களுக்கு மோஸ்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ புக் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியத்தில் இருக்கு. ஸோ புக்கை பற்றி வேறு ஏதாவது டீட்டெயில் வேணாலும் சரி, இல்லை புக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணாலும் சரி, மேலே இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. கொஸ்டின்ல ஏ ஒரு வேலையை தனியாக செஞ்சா 7.5 மணி நேரத்தில் செஞ்சு முடிப்பாரு. அதே பி தனியாக செஞ்சா 10.5 மணி நேரத்தில் செஞ்சு முடிப்பாரு. 2 பேரும் சேர்ந்து ஒன்னா சேர்ந்து அந்த வேலையை செய்யறாங்க. 3.5 மணி நேரம் மட்டும் வேலை செய்யறாங்க. அப்ப மீதி எவ்வளவு வேலை பேலன்ஸ் இருக்குன்னு கேக்குறாங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா? சோ 2 பேரும் சேர்ந்து எவ்வளவு மணி நேரம் வேலை செய்யறாங்க? 3 1/2 அதாவது 3.5 மணி நேரம் செய்யறாங்க. சோ இது கலப்பு மனதில் இருக்கு. அப்ப 2 × 3 6 6 + 1 7 7/2 வரும். 7/2 வரும். இது அப்படியே ரைட் பண்ணியாங்க. 7/2 வகுத்தல் ஃபர்ஸ்ட் ஏக்கான ஹவர்ஸ் என்ன இருக்குது? இங்க 7 இருக்கு. அதாவது 7 1/2 இருக்குது. இதுவும் கலப்பு இருக்கு. அப்ப 2 × 7 14 14 + 1 15 15/2 வரும். பிளஸ் அகைன் சேம் இதே வேல்யூ 7/2 வகுத்தல் பிக்கான ஹவர்ஸ். ஸோ இங்கேயுமே கலப்பு பண்ணதில் இருக்கு. 10 × 2 20 20 + 1 21/2. நெக்ஸ்ட் இங்க எல்லா இடத்துலயுமே பாருங்க டினாமினேட்டர்ல 2 இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே காமனா அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். ஸோ பேலன்ஸ் என்ன இருக்கும்? 7/15 + 7/21 மட்டும் இருக்கும். ஸோ இங்க அப்படியே கேன்சல் பண்ண வரும் 1/3 வரும். அதாவது 7/15 + 1/3 வரும். ஸோ 2 காமன் எல்சிஎம் எடுத்தா என்ன வருது? 15. ஸோ இங்க 15 இருக்கு. 15 எத்தனை டைம் இருக்குன்னா 15 ஒரு டைம். ஸோ அந்த 1 நியூமரேட்டர்ல பெருக்கணும். அப்ப 7 பிளஸ் இங்கே 3 இருக்கு. 3 எத்தனை டைம் இருக்குன்னா 15 வரும் 5 டைம். ஸோ அப்ப அந்த 5 நியூமரேட்டர்ல பெருக்கணும். ஸோ 1 × 5 5. ஸோ ஆட் பண்ணா என்ன வருது? 12 5 + 7 12/15. ஸோ ஏ மற்றும் பி 2 பேரும் சேர்ந்து 3.5 மணி நேரத்துல 12/15 வேலையை செஞ்சு முடிச்சிருக்காங்க. அப்ப மீதி வேலை எவ்வளவு இருக்கும்? எப்பவுமே வேலை அப்படிங்கிறது ஒரு வேலை அர்த்தம். ஒரு வேலை. அப்ப 1ல இந்த 12/15 மைனஸ் பண்ண என்ன வரும்? 1 × 15 15. 15ல 12 போச்சுன்னா மீதி என்ன வரும்? 3/15. ஸோ அப்படி 3 கேன்சல் பண்ணா 1/5 வரும். ஸோ மீதி எவ்வளவு வேலை இருக்குது? 1/5 வேலை இருக்குது. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர்.